Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, இது உங்க அட்ரஸக்க. இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயம் எது தெரியுமா? எது? நகைச்சுவை ஒண்டிதான். இல்லையே, பஜார்ல நகைச்சுவை கேசட்லாம் விற்கிறாங்க. யோ, நம்ம ஷோல எதுக்கே சீரியஸா பேசுறேன்? ஜாலியா பேசியா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்லா காமெடியா இருக்கும். இது யார் மனுஷன் புண்படுத்த இல்லைங்க, பாருங்க. ஹலோ, ப்ரொடியூசர் வினோத் ஸ்பீக்கிங். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹலோ, நீங்கள் யாருங்க? யோ, நான் அந்த சேனல் எம்டி பேசுறேன்யா. சார் மார்னிங் சார். ஏயா, என்னையா ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியல் எங்க வீட்லயே யாரும் பார்க்க மாட்டாங்கயா. காரி துப்புறாங்க. பாரு, ஏதாச்சும் வித்தியாசமா ஷோ பண்றதா தான் பண்ணு. இல்ல தயவு செஞ்சு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டே இரு. சார் அப்படிலாம் இல்லை சார். ஒரு மந்த் ஐயா போன சார். ஐயோ, நான் இவர் வேறு எப்படி சொல்லிட்டு வச்சிட்டாரு. நம்ம வேற எந்த சேனலில் போனாலும் யாருமே வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சரி. ஹலோ மா, நம்ம சேனலில் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த டைரக்டர் வர சொல்லுமா. கொஞ்சம் சீக்கிரம். ப்ரொடியூசர் கூப்பிட்டாரா? ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்களா? ஓ, நீ யாரியா முதல்ல? சார் நம்ம சேனலில் 2 சீரியல் பண்ணியிருக்கேன் சார். கல்யாணம் முதல் கலாக்காதல் வரை, லட்சுமி போயாச்சு, எவ்வளோ இது கொடுத்துக்கிறேன். டேரக்டர் சார் நான். ஓ, நீ தான் அந்த டைரக்டரா? லட்சுமி போயாச்சு நான் தான் பண்ணேன். உன்னால நம்ம எடிட்டர் போயாச்சியா? அவர் தான் போனது. ஆமா, நீ எடுக்கிற சீரியல் எடிட் பண்ணாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே போயிட்டாரு. அப்புறம் எப்படியா பப்ளிக் பார்ப்பாங்க? சார் எப்படி சொல்றீங்க? காலைல 10லேருந்து 11 ஜன்னலை கட்டி போட்டு வச்சுக்கிறேன் சார். கட்டி போட்டு வச்சுக்கிறோம் இல்லை மெட்டி போட்டு வச்சுக்கிறோம்? எம்டி எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாரியா, என்ன சீரியல் பண்றீங்கன்ட்டு. ஸ்பான்சருக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு அது வேறு பிடிச்சி கத்தினுக்கிறாரு. டிஆர்பி வரமாட்டீங்க தான். ஏன் வேலை சார்? டிஆர்பி வரல, டிஆர்பி வரல, நான் என்ன பண்ண சொல்லி? அதே ஒழுங்கா எடுத்து கொடுக்குறியா? எடிட்டர் போயிட்டான், இப்போ வேற எடிட்டர் நம்ம தேடணும். நீ இது வேலைக்கு ஆகாது சார். அடுத்து சூப்பர் சீரியல் ஒன்று, மோகினி அப்படின்னு ஒரு சீரியல் எழுதினுக்கிறேன். செம்மையா இருக்கும் சார் இது. அட நீ வேற, அதாவது சீரியலே வேணான்னு சொல்லுங்கிறேன். ஏதாவது புதுசாக காமெடி ஷோ பண்ணலான்றாரு அவரு. சார் காமெடி நான் பண்ணுவேன் சார். சார் சீரியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காமெடி அசால்ட்டு நான் பண்ணுவேன் சார். சொல்கிறேன், நீ காமெடி பண்ணுவியா? அசால்ட்டு பண்ணுவேன் சார். நான் இந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவியா? செம்மையா சார் ஸ்கிரிப்ட் எழுதணும். காமெடி ஷோன் டிவியில் ஆடு கொடுப்போம். அதை பார்த்து வரவன் ஃபுல்லாக காமெடி பண்ண போகிறான், ஸ்கிரிப்ட் பண்ண போகிறான், ஸ்டாண்டப் காமெடி பண்ண போகிறான், மிமிக்ரி பண்ண போகிறான். நம்ம உட்காந்து நோவாம மார்க் கொண்டு கொடுப்போம். கண்டிப்பாக சார் டிஆர்பி ஆடலாம். சரி, நீ அதுக்கான வேலைகளை பாரு சீக்கிரமா. சார் நல்ல வேலை சார். பாரு, ஆடிஷன் எடுத்து நல்ல ஆளுங்களா செலக்ட் பண்ணி ஷோ ஃபுல்லாக காமெடியாக போகணும். ஓகேவா? நீங்கள் பொடிச்சலே கிடையாது. சேனல் எம்ஜிஆ கூட வாய்ப்பு உண்டு. அப்படியா சொல்கிற? டிஆர்பி பிச்சுக்கும். சரி, ஆல் தி பெஸ்ட். ஆடிஷன் நல்ல ஒரு ஏசி ரூம் பெருசாக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏசி ரூமு? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி சார், தேங்க்யூ சார். சூப்பராக சார் போட்டு நல்லா இருக்கு சார். லுக்காக இருக்கீங்க. போய கேஸ் போல மீட்டர் மேலே நம்ம எப்படியாவது ஆடிஷன் பண்ணி ஷோ ஹிட் பண்ணுற வேண்டியதுதான். அஸ்டன் டைரக்டர் வேற இந்த ப்ரொடியூசரு ஏசி ரூம் ஆள் போனால் நான் வேர்த்து போது. ஏசி எல்லாம் ஒன்றும் இல்லை. காலைல டிஃபன் கூட இல்லைடா, விருப்பத்தரா போல. ஷோவை நம்ம ஹிட் பண்ணி காமிக்கணும்டானா ஷோ ஹிட் பண்ணால் தான் சோறு போடுவாங்க போல இருக்குது. ஓகே சார். சரி, என்னடா 5 பேர் தான் வந்துக்கிறாங்க ஆடிஷனுக்கு, மற்றவங்களாம் ஏன் வரல? எவ்வளோ பெரிய வாய்ப்பு தரோம், எங்கே போயிட்டானுங்க ஒன்றுலாம் கேத்தனை மாச்சானா? சரி, ஒருத்தரை கூப்பிடு. ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களா வாங்க. இந்த ஷோவை பெரிய லெவலில் ஹிட் பண்ணடா. டே, நம்மளை ஒரு மாதிரி நினச்சிட்டாங்கடா எனக்கு. சார் வாங்க சார், நிலங்க பொசிஷன் பார்த்துங்களா? பேர் என்ன சார்? சார், தேனாம்பட்டில் வந்து சின்ன குழந்தைய கண்டா கூட சொல்லுங்க சார். சவுண்டு சம்பத்துனா யாருன்னு யார் பாவுங்க? இதுவே தெரியாதா அவனுக்கு? நான் தான். சம்பத்தும் சொல்லி தொலைக்க வேண்டியது. இது தேனாம்பேட்டில் வந்து சின்ன குழந்தை பேசிய. எங்கேருந்து வரீங்க? வீட்டில் இருந்து தான். நகைச்சுவை உணர்வு போலகுது. திருத்திக் கொள்ளுங்கள், நகைச்சுவை உணர்வு அல்ல, நகைச்சுவை தான் என் உணவு. ஓ, இதுவே என் கனவு. சரி, ஓகே. நான் மிமிக்கிறியா சார்? சவுண்ட் எஃபெக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன் மிமிக்ரி சார்? மிமிக்ரியே தான் தெருக்கு அவங்க பண்றாங்களா சார்? ஸ்டாண்டப் பண்ணலாம். அப்போ நீங்கள் சார் ஸ்டாண்டப் தான் வரவங்க போறவங்க எல்லாம் பண்றாங்க, அதை போய் நான் பண்ணலாமா? நல்லா டிஃப்ரெண்டாக சவுண்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமா. இதை பண்ண நான் எப்படி ஆர்வம் உங்களுக்கு வந்தது?
எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் சார். ஆ 10 வயசு இருக்கும்போது எங்க அப்பா மொட்டை மாடியில் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும்னு போனாரு. சரி. அப்படி போறப்போ காக்கா வரல. ஆ எங்க அப்பா கண்ணில் கண்ணீர் தான் வந்தது. தெய்வ குத்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டேன். ஓ ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கலாம். ஒரு சரியான சவுண்டு கொடுத்தேன் சார். காக்கா சவுண்டை கொடுத்தா சார். அன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆரம்பிச்சது. ஓ கொடுத்த ஒன்றும் 2500 காக்கா ஓ வந்துச்சுன்னா பாத்துங்களேன். நீங்க சவுண்டு கொடுத்து காக்கா 2500 காக்கா வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 2 மூட்டை அரிசியை வாங்கி காக்காக்கு போட்டேன். மறுபடியும் சாப்பாடு செஞ்சு. அவ்வளோ பத்தாதுடாமா கும்பல் அதிகம். ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். யோ என்ன சவுண்டு பண்ண போற? சாட்டா எளிமையா பண்ணியக்கா வளர்ற எளிமையா பேசுங்க சார். எளிமைன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார். எங்க சித்தப்பா வந்து மளிகை கடை வச்சிருந்தாரு. சரி. எந்த பொருளை பார்த்தாலும் எலி கடிச்சிட்டு போயிடும். ஒரு தடவை அவர் கையை கடிச்சிச்சுன்னா பாத்துங்களேன். கையை கடிச்சிட்டா? ஆமா சார். அவருக்கு சுகரு. சுத்தி பார்க்க கஷ்டப்படுது போல. ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். யோ கையை கடிச்சு மூக்க கடிச்சு. சரி சார் கேட்டுங்க. அவர் வந்து கடையை பூட்டிட்டு சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. சரி. நானா பண்ணேன், அப்படின்னு சவுண்டு கொடுத்தேன் சார். மறுநாள் ஒரு எலி கூட கடவுள வரல. ஓ பாத்துங்க. என்ன சவுண்ட் இது? இது குத்தம் ஏன் எலி வரல சார்? பூனை சவுண்டு சார். இது பூனை சவுண்டு. ஆமா. எப்படி நைட்டு ஃபுல்லா குத்தீங்களா? 2 தடவை குத்தீங்களா? இது நைட்டு ஃபுல்லா கொடுத்தேன் சார். ஓ சூப்பர். ஏன் உங்களுக்கு ஒரு மவுஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க. சரி இப்போது தயவுசெய்து கான்செப்டுக்குள்ள என்ன பண்ண போறீங்க சார்? நான் வந்து டைனோசர் மாதிரி பண்ணிட்டோமா சார்? டைனோசர் சவுண்டு. ஓ பரவாயில்லப்பா. சும்மா சவுண்ட்னா ஹெலிகாப்டர் அது இதுன்னு பண்ணுங்க சார். போலாம். போலி அட்டாக்கான டைனோசர் தான் நான் பிடிக்குது கை. ஏய் 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 என்ன பண்ற? யோ என்ன பண்ற? டைனோசர் முட்டை போடுது சார். வைத்தியக்கார நாய். ஏய் வெளில போய். சார் லாஸ்ட் ஒரே நிமிஷம் சார். ஆம்புலன்ஸ் சவுண்ட் கொடுப்போம் சார். ஆம்புலன்ஸ் மைக் கொடு. மைக் வந்துட்டு போகுது. போலீஸர் கத்துவார். ஆம்புலன்ஸ் 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 வர இருக்கிறேன். டைனோசர் முட்டை போடுது. ஏன்னா காக்காவுக்கு தோறு வச்சேன். இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா? நீ யாரா அந்த ஆர்டிஸ்ட்? ஏய் படாதீங்க. அல்லது பிரதீப் பைத்தியக்காரா. தம்பி ஏடா நீ ஏன் ஒரு சும்மா ஜென்ரலா பார்த்து செக் பண்ண மாட்டியா? இவன் பண்ணுவான் பண்ண மாட்டான். அவன் மூஞ்ச பார்க்கும்போது ஒரு மாதிரி அத்தால கூப்பிடு. அடுத்த ஆள் வாங்க. வாங்க சார். வெளிலுங்க போயிட்டு மைக் கூட விட்டு மைக் பிடிங்க சார். பேர் சொல்லுங்க. நகைச்சுவை பொட்டலம் சார். நகைச்சுவை பொட்டலமா? புல்ல பொட்டலம் கிடையாது. புல்ல என்னது நகைச்சுவை பொட்டலம்னா? ஆக்சுவலாக என் பேர் ரவி சார். என்ன மக்கள் எல்லாம் நகைச்சுவை பொட்டலம் கூடுவாங்க. நகைச்சுவை பொட்டலம் அது ஒரு காரணம் இருக்கு சார். பார்த்தீங்கன்னா நகைச்சுவை அங்கங்கே கொட்டி இருக்கும் சார். அதெல்லாம் ஒன்னா பொட்டலமா கட்டி எங்க ஆடிஷன் நடக்குதோ அங்க போய் அங்க கொட்டிடுவோம். அதனால நகைச்சுவை பொட்டலம். நகைச்சுவை பொட்டலம். ஆமா சார். ஒழுங்கா பண்ணுங்க சார். கொட்டிடுங்க. ஒழுங்கா போனா நான் கொட்டிடுவேன். கரெக்டாக பண்ணுவேன் சார். சரி சார். பார்த்தீங்கன்னா நகைச்சுவை எல்லா இடத்துலயும் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஒரு வாதியாருக்கும் அந்த பையனுக்கு நடக்கிற காமெடி இருக்கு பார்த்தீங்கன்னா. சொல்லுங்க சார். அந்த பையனுக்கு வாஜி என்ன? இன்னொரு விஷயம் இருக்கு சார். சார் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கன்னு வச்சுங்களா? ஆமா. அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அக்யூஸ்டுக்கும் இருக்கிற ஒரு காமெடி சென்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா சார், ஒரு ஆபீஸ்ல மேனேஜருக்கும் ஸ்டாஃபுக்கு உள்ள காமெடி இருக்கு பாருங்க. அவ்வளவு காமெடியா இருக்கு எப்படி சார்? சொல்றா தானே சார், நிறைய இருக்கு சார்.
அதான் பொட்டலம் கட்டி எடுத்து வந்துக்கிறேன். சரி ஏய் பைத்தியக்காரன் போகிறேன் சார் ஒரு நாய் சார், பெரிய பல்லு சார், லபக்குன்னு கச்சிச்சு சார். நானே சார் பண்ணியிருப்பேன். நானும் பல்ல கச்சு நின்று சார். நானும் பல்ல கட்சி தான் கேட்டுனுக்குறேன். அருமையான காமெடி சார். சரி விடுங்க, இன்னொரு காமெடி சொல்றேன் சார். ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ஒரு வடை ஆர்டர் பண்றாரு சார். அந்த சர்வர் பாத்தீங்கன்னா பொறுமையா வராரு சார். ஊருக்கே தெரியும் மெது வடை சொல்லுவான் பாரு. மெது வடை சார். காமெடி பட்டம் பைத்தியக்காரன் நாயே. வேலைச்சேரி வெங்கட்டு கூப்பிடாடே. அடுத்த ஆள் நெக்ஸ்ட் உள்ள வாங்க. லிஸ்ட்ல பாரிலாம் ஷோ பண்ணிக்கிறான். நம்ம ஏகப்பட்டது எழுதி கொடுத்துக்கிறான். பாப்பா மைக் கொடு மைக் கொடு. உங்க லிஸ்ட்ல பார்த்தேன் பாஸ். உங்க லிஸ்ட்ல பார்த்தேன் ஃபாரின்ல ஷோ பண்ணிருக்கீங்க. 235 வயசு பண்ணுவீங்களா? ஆமாம் சார். ஐயோ சவுண்ட் எஃபெக்ட் 300. எஸ் சார். டோட்டலா கூட்டினா எங்கேயோ போதுங்க. ஆமாம் சார். ஃபாரின் நிறைய இன்டர்நேஷ்னல் ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓ சரி சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? ஏங்க என்ன தேடிங்க ஆரம்பத்துலேருந்து? இல்லை சார். நகைச்சுவை கொட்டி கிடக்குது தானே? சார் சார் அப்படிலாம் இல்லை சார். இல்லை சார், ரொம்ப பெரிய சேனல், பெரிய ஆடிஷன் நடத்துறீங்க. இங்கே பாருங்க, மைக்கில் ஒயர் அறந்து கிடக்கு. இதை யாரும் கண்டுக்கிட்டீங்களா? அதான் தேடிட்டு இருக்கேன். மைக்கில் ஒயர் அறந்து போச்சு. ஆமாம் சார். ஏங்க அது கார்ட்லெஸ் மைக்குங்க. ஏதோ ஃபாரின்லாம் ஷோ பண்ணுறீங்க. கார்ட்லெஸ் மைக் என்ன தெரியாதா உங்களுக்கு? தெரியாது சார். கார்ட்லெஸ்னா யூஸ்லெஸ் போகிறது. சரி பண்ணுங்க சார். பேசுனா கேட்கும்ல? கேட்கும் பார்த்து. என்ன பண்ண போறீங்க நீங்க? என்ன சவுண்ட் எஃபெக்டா இல்லை மிமிக்கிரியா ஸ்டாண்டப்பா? சார் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த டைரக்டருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, அதெல்லாம் கொடுப்பா. கேமராமேனுக்கு, அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கு, அசோசியேட் டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம் சார். இது எல்லாருக்கும் சொல்றது. அதுக்கப்புறம் முக்கிய பெரிய இடம் ஃபோன் பண்ணாம எடுக்கிறதுக்கு நடிப்பு. டேய் பண்ணு 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 நல்லா இருந்தா சரி சார். கான்செப்ட் குள்ள போயிடலாம் சார். போலாம். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பண்றேன். ஏய் என்ன பண்ண பண்ணி சார்? பாடி லாங்குவேஜ் வரும் சார், அதுதான் பண்ணேன். நானும் முதல்ல உன்னை பார்த்தப்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சேன். ஆனா புடவையில பார்த்தப்ப தான் சொல்றேன், சத்தியமா விழுந்துட்டேன். உனக்கு தெரிஞ்சு யாருன்னு தெரியுது. இன்னொரு பண்ண முடியுமா? இன்னொரு வாட்டியா சார்? இதே வயசா சார்? தப்பாத்து இன்னொரு பண்ண முடியுமா சார்? சார் எவ்வளோ ஆடிஷன் போயிருக்கா சார், யாருமே இன்னொரு வாட்டி கேட்டது இல்லை சார். உங்களுக்காக பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இதில் நன்றி சொல்லிகிட்டே தான் இருக்கணும். இதுதான் என்னோட வேலை. அடுத்தது ஒரு படம் வருது, ஸோ பாருங்கள். பிடிச்சிட்டேன், எல்லா குழந்தைங்களும் பிடிச்சிட்டேன் சார். உங்களுக்கு தெரிஞ்சா மாந்தரம் முடிச்சோன்னா வயசுன்னு செட்டியாடா. இன்னும் ஒரு தடவை சார் இந்த இதெல்லாம் கையில் ஆக்ஷன்லாம் வேணா. இந்த இது வாய்ஸ் வண்டி சும்மா 2 லைன் பேசுங்க. ஏங்க அதே வாய்ஸ் தான் பண்ணுங்க. ஏன் அழுகுறீங்க சார்? இல்லை சார், இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இந்த வாய்ஸ் கேட்டதில்லை சார். இவ்வளோ வாட்டி நீங்கள் இன்னொரு வாட்டி கேட்டிருக்கீங்க சார், அதுக்காக பண்ணுறேன் சார். அவ்வளோ நல்லா இருக்குல்ல சார் என் வாய்ஸு? பண்ணுறேன் சார், பண்ணுறேன் சார். பண்ணுங்க. ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கல்ல? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது வந்து ரொம்ப பெரிய படம் வருது எனக்கு. பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நானும் இப்படி தான். என்ன வாய்ஸ்னு தெரியல. இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். தப்பாத்துக்காதீங்க. இது என்ன வாய்ஸு சார்? என்ன வயசுன்னு தெரியாம தான் கேட்டிங்களா சார்? இல்லை புரியல. நீ என்ன வாய்ஸ் பண்ணேன்னு புரியல. கோச்சிக்க தப்பா சார். இவர் சார் சிவகார்த்திகேயன் வாய்ஸ் சார். சிவகார்த்திகேயனா? ஓ வேற என்ன வாய்ஸ் பண்ணுவீங்க சார்? அடுத்தது மாதவன் வாய்ஸ் பேச போகிறேன் சார். ஏய் சுமார் 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 சுமார். ஏய் சுமார். ஏய் ஐய் 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 சக்தி, நீ அழகா இருக்கே நடிக்கல. நான் பவுட்ரு பூச்சில இருக்கு. ஏய் ஐய் ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏய் மதி, பாக்ஸிங் வரியா? டெய்லி 500 ரூபா தரேன். 200 ரூபா தரேன். நீ மிமிக்கிரியே பண்ணாத. நல்லதா இருக்கு சார். என்ன சார் நீங்க ஒரு எவ்வளவு பெரிய சீரியஸா ஒரு காம்படிஷன் நடத்துறோம், நீங்க வந்து மதிக்கிறீன்னு சார்? வேலைக்கு ஆகல வேற சார். சார் இன்னும் ஒரு வயசு இருக்கு சார். நீ வேலைக்கு ஆகும் சார். சார் சார் இன்னும் லாஸ்ட் சான்ஸ் பண்ணுங்க சார். ஒரு வயசு சார்.
கேட்க போறீங்க கண்ணா மூச்சு ரே ரே எல்லாம் பைத்தியக்காரனாகிறானு அவன் ஏன்டா கொஞ்சம் கண்டுபிடி யாரு இல்லடா நான் வாய்ஸ்ன்னு நீயே வந்து சொல்லி போடல டேய் சொல்லவா சொல்லவா அது அடியில சார் மைக்க வச்சுட்டு போங்க தம்பி மற்றவங்க அடிச்சு நீங்க டீசெண்டாக இருக்கீங்க போங்க சார் காலேஜ் படிய பையன் இப்போ வீட்டுக்கு போங்க மைக்க வச்சுட்டு சார் பரவாயில்ல சார் நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் சரி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டா நான் உன்னை பரவாயில்ல சார் இவ்வளவு தூரம் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சார் இது டிவியில வரும்ல வரும் வரும் ஓகே சார் அது போதும் சார் நான் யாரு சார் திறமையா போகிறா டிவியில வந்துட்டா போதும் சார் வெளில நிறைய ஷோ பண்ணுவேன் நிறைய சம்பாதிப்பேன் சார் கீழே வந்தா போதும் உனக்கு ஆமா சார் சரி சார் எனக்கு ஒரு 2:30 இன்னொரு ஆடிஷன் இருக்கு நான் கிளம்புறேன் இதே வேலையா சுத்திட்டு போக போலக்குதா வாங்கிக்கலாம் ஆச்சு கிளம்பு கிளம்பு போ கூடு பார்த்தல அடுத்த ஆள் வாங்க. ஃபுல்லாக இது மாதிரி வராங்க. மைக்கு கொடு சார். கேமரா பார்த்து பக்கா பர்ஃபார்ம் பண்ணுங்க சார். மிமிக்ரியா ஸ்டாண்டப் எல்லாம் பண்ண போறீங்க? சவுண்டா ஓ பண்றதெல்லாம் பண்ணிட்டு கால் மேல வர போட்டு உட்காந்துக்கிறியா? என்ன பண்ண என் பையனா? சார் ஆடிஷன் வந்து யாரோ ஒருத்தர் அப்பா போல சார். டேய் போடாங்க. யோ அவன் பெர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ண அனுப்பிச்சிடுவோம் யாரா இருந்தாலும். நீங்க வந்து நியாயப்படுத்தாதீங்க சார். பாரியா என் பையனை பாரியா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவனு போனாயா? சிரிச்சுனேங்கறாயா? சிரிச்சா நல்லது சார். யாராவது சிரிக்க மாட்டேன் கஷ்டப்படுறாங்க. சிரிச்சா வாய் விட்டு நல்லா சிரிச்சேன்னு வச்சுங்களேன் ஸ்ட்ரெஸ் குறையும் சார். யோ வாய மூடியா. ஜஸ்ட் ஐயா குறைஞ்சது. என் பையன் ட்ரெஸ் தாயா கிழிஞ்சது. அவனே கிழிச்சுக்கிறாயா? பாரியாங்க. போட்டலாம் ஏத்துக்கிறா போல. நாங்க புரியுங்க சார். ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நாங்களாம் பண்ண முடியாது பண்ணுங்க. ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கும் பைத்தியக்காரருக்கும் காமெடி பாத்தீங்கன்னா தூரா அவனா டேய் தூக்கி போய் அவனை இருக்குமா பைத்தியக்காரான இந்த மேனரிஸ்ட வந்து விட மாட்டான்பா. கண்ணாடி யாருது இது? வரவும் தம்பி எல்லாம் பண்றது நான் நீங்க செலக்டட். நீங்க தான் நீங்க பண்றீங்க தம்பி. நீங்க செலக்ட் பண்ணிட்டேன் உங்களை. பாட்டு யாருப்பா இது பண்ண போறானுங்களா? வரவங்க எல்லாம் மைக்கோடு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆமா சார் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம் சார். டீமாக பண்ண போகிறோம் சார். டீம் பெர்ஃபார்மன்ஸ் சார். ஆமாம் சார். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ரொம்ப நாள் நினைக்கிறேன். கண்டிப்பாக வின் பண்ணுறோம் சார். அதாவது டாக்டர் கான்செப்ட் சார். அது ஓ டாக்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்டார்ட் பண்ணி நீ ரெடியா? நான் ரெடி. ஓகே. இது நான் டாக்டர் பண்ணிக்கிறேன். நீ இது பண்ணிக்கோ, கம்பவுண்டர் பண்ணிக்கோ. இல்லை மிஸ்ஸி நீ கம்பவுண்டர் பண்ண, நான் டாக்டர் பண்ணிக்கிறேன். ஏய் லூசே, ஸ்கிரிப்ட் உட்காந்து நான் எழுதுனேன்டா. எனக்கு தான் என்னென்ன கவுண்டர்னு தெரியும். ஆமாம் நீ எழுதுன, உனக்காக யோசிச்சு பாரு மண்டே. ஏய் அதெல்லாம் விட்றா, நான் பண்ணுறேன். இல்லை மிஸ்ஸி நீ கம்பவுண்டர் பண்ணு. மேலே கை வைக்கிறேன். நான் வைக்கக்கூடாதா? நீ கம்பவுண்டர் பண்ணு, நான் டாக்டர் பண்ணுறேன். பாத்தியா? டாக்டர் பண்ணுறேன், நீ பேசாம நீ பேசாம சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம். சண்டை போடுற மாதிரி கான்செப்ட் இதுதான். நான் பண்ணேன் டாக்டர். நீ பண்ற? ஏய் டாக்டர் நான் பண்றேன்டா. நான் தான் டாக்டர் பண்ணுவேன். சொன்னா டென்ஷன் பண்ணாதடா. நீ நம்ம ரொம்ப இரிட்டேட் பண்ற. நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம் நம்ம. புரியுதா? நீ கம்பவுண்டர் பண்ணு, நான் டாக்டர் பண்றேன். சார் நீங்களே சொல்லுங்க. நான் டாக்டர் பண்ணலாம், அவர் கம்பவுண்ட் பண்ணணும். நீங்க சொல்லுங்க. சார் நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏய் சொன்ன உடனே சிரிக்கிறாருல்ல, அது காமெடி தானே. அப்ப நீ கம்பவுண்டர் பண்ண காமெடி தான் மச்சி. சும்மாடா. ஏய் என்ன அடி? ஏய் சும்மா அதெல்லாம். நீ கம்பவுண்டர் பண்ண, நான் டாக்டர் பண்றேன் பாரு. ஏய் நான் டாக்டர் பண்ண சொன்னா கேளு பாண்டியா. நான் பண்றேன். நான் தான் டாக்டர் பண்ணுவேன். சார் ஒரு நிமிஷம். அப்படின்னா பண்ணிக்க இப்ப சொல்லு. நீ என்ன பண்ண போறியோ அதுதான் நானும் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஓபன் பண்ணுவேன்? நீயே ஓபன் பண்ணு கம்பவுண்டர். ஏய் என்ன அடிச்சிட்டு இருக்கா? டீம் கேப்டன்னா அடிப்பியா? நான் உனக்கு எப்படி
டேய் மைக்குடா டேய் மைக்குடா டேய் மைக்குடா டேய் தம்பி டேய் மூச்சுடா ஐயோ டேய் வரா இது ஐயோ டேய் தண்ணி தோடா ஓ மைக்க போட்டுறானே சார் நான் டாக்டர் பண்றேன்னு 2 பேரும் பேஷண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க ப்ரொடியூசர் வர டைமியா சார் நம்ம ஷோ பண்ணதுக்கு எங்கேயாவது கீழே வந்து விளையாட்டுக்கு பண்ணான்னு நினைச்சியா கான்செப்ட்னு சார் டாக்டர் பண்ணனாரு சார் அவர் பேஷண்ட் பண்றாரு அவர் டாக்டர் பண்ணாரு இவரு பேஷண்ட் பண்ணாரு நயா பண்ணீங்க 2 பேரும் நாங்க என்ன பண்ணோம் சார் பேச்சு முடிச்சு இல்லையா அதான் சார் பேசணும் அவனுக்குள்ள ஒரு நயா ஷோ பண்ற சாரி சார் டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்க எழுப்பீங்க சார் மைக்கம் சார் மைக் கொஞ்சம் விடுங்க சார் நல்ல வேலை சார் நான் தான் சார் டாக்டர் பண்ணுவேன் டேய் டாக்டர் போய் முதல்ல பாருங்கடா பயமா நீங்க தெரியுமா டாக்டர் டேய் சரி நான் காலைல ஒதுக்கும் போது சார் கோட்லாம் போடுங்க சார் போய் நான் தான் சார் டாக்டர் நான் பண்ணுவேன் தான் சார் டாக்டர் பண்ணுவேன் சார் ப்ளீஸ் நான் பண்றேன் சார் டாக்டர் சார் நான் ரெடி சார் நான் டாக்டர் சார் தம்பி நீங்க 2 பேரும் செலக்டர் போயிட்டாங்கடா வீட்டுக்கு டேய் அப்பா 2 பேரும் செலக்டர்டா தேங்க்ஸ் சார் போங்க டேய் அவன கூட போடா என்ன நடக்குதுங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் ஒருத்தர் என்னன்னா பைத்தியக்காரங்க பேண்ட் ஷர்ட்லாம் கிழிச்சிட்டு வெளியே போயினுக்கிறான் ஒருத்தர் 2 பேர் என்னன்னாங்க படுத்துட்டு இருக்கானுங்க வேலைக்கு நீ ஷோ பண்ண லட்சணம் போதும் ஒன்றும் தேவையில்ல நீ ஆடிஷனே இந்த அழகில் நடத்திட்டு இருக்க இன்னும் ஷோ குத்துனா எந்த அழகில் பண்ணுவியோ நீலாம் சார் 2 எபிசோட் எடுத்து ஏர்ல விட்டு பாருங்க சார் நீங்க அப்படியே ஒன்று செவ்வில் விட்டேன்னு வச்சுக்க போய் கிளம்பியா ஃபர்ஸ்ட் சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் வாய்ப்பா சார் ட்ரெஸ் உங்களுக்கு கோட்டு சூப்பரா இருக்கு சார் இப்போ கோட்டு சூப்பரா இருக்குன்னு அப்படி திரும்பி போறதுக்குள்ள நான் வந்து கேஸ் பில் நிக்கிறேன்னு சார் சொல்ல மாட்டேன் சார் போயா கம்முன்னு ஷோ பண்றது டேய் நான் வேலை இல்லைன்னு ஆகி போச்சுல அப்புறம் உன்னோட மரியாதை நாயே ப்ரொடியூசர் அண்ணனே படாரு கட்டவனே வேலையை வேணாம் ஒன்றும் வேணாம் ஏங்க அவர் அக்கௌண்ட்ஸ்ல சொல்லி பேமெண்ட் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க உனக்கே இங்க வேலை இல்லை எம்டி சொல்லிட்டா போல காவலா டேய் அரசக்க